டாக்டர் என்னோட உறவினரோட குழந்தை, ஆண் குழந்தை 3 1/2 வயசு ஆகுது. இந்த குழந்தைக்கு இன்னும் பேச்சே வரலைங்க டாக்டர். அந்த குழந்தை மற்ற குழந்தைங்களோட விளையாடுறதே இல்ல. ஆ நெறைய பொம்மைகள எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்னா அடுக்கி வச்சுட்டு பார்த்துட்டு தான் விளையாடுறான். அதுல வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கான். நம்ம கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கறதில்ல. ஆ காது மூக்கு தொண்டை டாக்டர்ட்ட காட்டுனாங்க. அவருக்கு காது நல்லா தான் கேட்குதுன்னு சொல்றாங்க. இது ஒண்ணும் இது என்ன வியாதியா டாக்டர்? இதுக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா? நீங்க தான் கொஞ்சம் சொல்லணும். இப்போ நீங்க கேட்டதுமே ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ உண்மையிலேயே இது ரொம்ப இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இப்போ ரொம்ப குடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ மெயினா இப்போ நீங்க சொல்ற ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம டைரக்ட்டா நம்ம இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டீட்டெயில்டா நம்ம அந்த குழந்தைக்கு வந்து அசஸ்மென்ட் பண்ணணும். ஸோ அசஸ்மென்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத, நம்ம என்ன நோய் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இல்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது யூசுவலி நம்ம இப்போ நீங்க சொல்ற ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ அதில தான் வந்து இந்த தம்பிய நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதில யூசுவலா இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா அந்த கண் பார்த்து பேச மாட்டாங்க. எஸ்பெஷலி ஐ கான்டாக்ட் வந்து இருக்காது. அதே மாரி தனியா விளையாடணும்னு நெனைப்பாங்க. அதே மாரி இப்போ பிளாக்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னா, நீங்க சொல்ற மாரி மேல மேல வச்சுட்டு வரிசையா அடுக்கிட்டு விளையாடுவாங்க. ஈஸியா இன்னும் மத்தவங்களோட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்கும். அதே மாரி பேச்சுலயுமே நீங்க சொன்ன மாரி அந்த பேச்சு ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காது. ஸ்பீச் வந்து டெவலப் ஆயிருக்காது. டாக்டர் இந்த குழந்தைக்கு இன்னொரு விஷயம், அதாவது அந்த வீட்ல குக்கர் சவுண்டு வந்தது அப்படின்னா, அவன் ரொம்ப இறுக காத பொத்திக்கிறான். அதுக்கப்புறம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் சில சமயம் பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு தட்டாமல ரொம்ப நேரம் சுத்துறான். அப்புறம் சோஃபால ஏறி நின்னுட்டு குதி குதி குதின்னு பயங்கரமா குதிக்கிறான். கை தட்டுறான். குழந்தை வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது. ஆனா அவன் எல்லாமே தனியா பண்றான். ரொம்ப நேரம் பண்றான். இதுக்கு ஏதாவது இந்த வியாதி கூட சேர்ந்தது தானா டாக்டர் இது? இப்போ நீங்க முன்னாடி கேட்டப்பயே நான் இது சொல்லாம விட்டுட்டேன். நீங்க இது ஆக்சுவலி இப்போ நீங்க சொல்ற இந்த விஷயங்களுமே, இந்த இதுவுமே ஒரு சிம்ப்டம்ஸ் தான் ஆக்சுவலி. இதுவுமே வந்து நான் சொன்ன மாரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ல வரலாம். ஸோ ரெப்படிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். நீங்க சொன்ன மாரி ஒரே திருப்பி திருப்பி ஒரே மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கிறது. நீங்க சொல்ற மாரி கிளாப் திருப்பி திருப்பி கைய மாத்தி மாத்தி தட்டுறது. ப்ளஸ் நீங்க சொல்ற மாரி ஒரே இடத்துல குதிச்சுட்டே இருக்கிறது. இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டீரியோடைபிக் மூவ்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அதான் ரெப்படிட்டிவா பண்ணுவாங்க. தென் அதே மாரி வந்துட்டு நீங்க சொன்ன மாரி சவுண்ட் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து இந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு அவங்களால ஹியர் பண்ண முடியாது. ரொம்ப இந்த சவுண்ட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ன் சவுண்டுக்கே காதை ரொம்ப மூடிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த வீட்டில் வந்து மிக்ஸி ஓடுறப்ப இந்த சவுண்ட்ஸ் அப்பயுமே அவங்க காது மூடுறது சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாலே நம்ம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் தான் நம்ம டவுட் பண்ணணும். இது எல்லாமே இருக்குன்னா நம்ம மோஸ்ட்லி ஆட்டிசமில் தான் வரும். ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி தெரப்பி டெக்னிக்ஸ் தான் நம்ம மெயினாக ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ யூஸ்வலாக இப்போ அட் ப்ரெசென்ட் ஒரு சில மெடிகேஷன்ஸுமே இருக்குது. இன்னுமே ஃபுல்லாக ப்ராப்பராக அப்ரூவல்ஸோடு வந்து வரல. ஸோ நம்ம அது வந்து நம்ம என்ன இது பண்ணுறது, நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதுமே நம்ம வர்றப்போ பார்த்துட்டு டிசைட் பண்ணணும்.